காலிஃப்ளவர் குருமாவா? ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குமே. சப்பாத்திக்கு சாப்பிட்ருக்கீங்க, ரவா தோசைக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். 2 கைப்பிடி காலிஃப்ளவர் உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போடும்போது அதில் இருக்க விஷத்தன்மை வெளியே வந்துடும். ஒரு அரை மணி நேரம் பூவை ஊற விட்டு எடுத்துக்கிறோம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்து, பட்டை, 1 ஏலக்காய், 1 மராத்தி மொக்கு, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. கல்பாசி தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஹோல்கரமாக போட்டு வறுத்துக்கிறோம். ஒரு 30 செகண்டு அனல் சிம்மில் இருக்குது. பெரிய வெங்காயம் 2 கைப்பிடி, இந்த அளவுக்கு மெலிதா. ஒரு 20% அனல்லே வதக்கி கொடுக்குறோம். 1 நிமிஷம் கழித்து 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1/4 இன்ச்சு இஞ்சி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வதக்கி கொடுக்குறோம் 30 செகண்டு. 1 தக்காளி, பெரிய தக்காளி. இது ஒரு 10 சப்பாத்திக்கு சரியாக இருக்கும். இந்த குருமா கல் உப்பு போட்டு பெரட்டி கொடுக்கும்போது நல்லா தக்காளி கரைஞ்சி கொடுத்துருச்சு. வரமிளகாய், மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ காலிஃப்ளவர் துண்டங்களை போடுறோம். இன்னும் கொஞ்சம் சின்ன துண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் அப்படியே ஒவ்வொரு வில்லலும் ஒவ்வொரு தோசையில் வச்சு சாப்பிட்றது போல் நான் வச்சுருக்கேன். நல்லா 1 நிமிஷம் பெரட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பூ முழுகிற அளவும் தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். 2 கைப்பிடி தேங்காய் துருவல் ஜாரில் போட்டுக்கிறோம். சோம்பு, கசகசா, 10 முந்திரி. பொட்டுக்கடலை கொஞ்சம் போடும்போது க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஏன்னா இந்த பூ வந்து நீர்க்க விடும் குருமாவை. அதனால் கண்டிப்பாக பொட்டுக்கடலை போடுங்க. ஒரு உருளைக்கிழங்க, ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து உதிர்த்து வச்சுக்கிறோம். இப்போ பூ ஒரு 4 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அரைச்ச விழுதை ஊற்றுறோம், கலந்து கொடுக்குறோம். உருளைக்கிழங்க போட்டுக்கிறோம். இப்போ நல்லா உப்பு காரம் பிடிக்கும். நல்லா 4 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும். இந்த காலிஃப்ளவர் குருமா மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இந்த அளவுக்கு கூட நீர்க்க இருக்கக்கூடாதுன்னு பிகினர்ஸ் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த பூவை கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளித்து இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு மற்ற சிஸ்டம் இதே போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு க்ரீமி, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஆனால் நேச்சராக இந்த காலிஃப்ளவர் குருமா இது போல் தான் இருக்கும். தொட்டு சாப்பிட அருமையாகவே இருக்கும். காலிஃப்ளவரில் பிரியாணி போலெல்லாம், கலந்த சாதம் போலெல்லாம் செஞ்சிங்கன்னா இட்லி பானையில் வேக வச்சு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோடு வதக்கி சாதத்தோடு கலந்துக்கலாம். இதோட பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம். உருளைக்கிழங்கோட காஞ்ச பட்டாணி, ஊற வச்ச பட்டாணியை வேக வச்சும் கலந்துக்கலாம். ரவா தோசைக்கு நல்ல கல் சுருன்னு காஞ்சிருக்கணும். கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை தூவிக்கிறோம், லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிறோம். டம்ளரில் மாவு எடுத்து ஊற்றும்போது ஒரே சீராக உங்களுக்கு வந்துடும். ஒரு 3 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு ரவா தோசை ரெடி ஆயிரும். இதனுடைய ரேஷியோ கூட நான் கமெண்ட்டில் உங்களுக்கு எழுதி விடுறேன். இந்த கிரேவியோட அளவு 2 பேர் காலை டிஃபனுக்கு போதுமானதாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.